ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எஃப்பிஎஸ்ல வந்துட்டு எப்படி ஸ்க்ரீல் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நான் இதில் போய்ட்டு வித்ட்ரா கொடுக்குறேன். இப்போ இதில் நான் ஸ்க்ரீலை செலக்ட் பண்ணுறேன். இங்கே நான் இப்போ தான் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். நான் $21 கொடுக்குறேன். இங்கே போய்ட்டு நான் யூஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து இமெயில் ஐடி கேட்குதுல்ல, இங்கே வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீல் அக்கௌண்ட் இமெயில் ஐடி இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $20 சம்திங் வரும்னு போட்டிருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இது $20 வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸ்க்ரீலை பொறுத்தவரையும் உங்கள் அக்கௌண்ட்டில் வித்தின் 1 ஹவரில் கிரெடிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் $21 ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்குது. இது கன்ஃபார்ம் பண்ணால் கன்ஃபார்ம் வந்துடும். டிக்ளைன்னா டிக்ளைன் வந்துடும். தேங்க்யூ.